ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பேகெல்லாம் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளி கிட்ட வந்துடுச்சு. நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போக போகிறோம். அதுக்கு நான் எப்படியெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது என்னோடய ஹேண்ட்பேக். இதில் ஃபஸ்ட்டு சைட் ஜிப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப். நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, ஐடி ப்ரூஃப் மேண்டேட்ரியாக கேட்பாங்க. அதனால் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை சைடில் வச்சுக்கோங்க. எல்லா ஐடி ப்ரூஃபையும் கேரி பண்ணாதீங்க. முக்கியமாக எல்லாத்தையும் ஒரிஜினல் கேரி பண்ணாதீங்க அன்டில் அன்லெஸ் இட்ஸ் நெசசரி. இன்னொன்று கார்ட் ஹோல்டர். இதில் நான் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், மிச்ச ஐடி ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. எல்லாமே டூப்ளிகேட் தான். அப்புறம் ஒரு டெபிட் கார்டு இருக்குது, ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. மற்ற கார்டெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா கார்டும் போகாமல் இது வரைக்கும் மிஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே கம்மியாக கார்ட்ஸ் கேரி பண்ணுங்கள். அப்புறமா இதில் ஒரு மின்ட் இருக்குது. ஜஸ்ட் ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு பொட்டு பாக்கெட் வச்சுருக்கேன். இன்கேஸ் பொட்டு ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா இறங்கும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு. அண்ட் தலைவலி தைலம். எனக்கு ட்ராவலில் நிறைய தலைவலி வரும். அப்புறமா இதை பார்த்தீங்க அப்படின்னா பேபி வைப்ஸ். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. ஃபேஸ் வாஷ்க்கு எல்லாத்துக்குமே தண்ணி இல்லை அப்படின்னா வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இன்னொன்று ட்ராவல் டைமில் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸு. இதில் கொஞ்சம் சாக்லேட், கடல மிட்டாய், எள்ளுருண்டை, கொஞ்சம் நட்ஸு இதெல்லாம் இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஏர்போர்ட்டில் ஃபுட்ஸ் காஸ்ட்லி. ட்ரெயினில் ஃபுட்டு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் வெளியில் ஃபுட் எடுத்துக்காது இல்லையா? அதுக்காக இதில் இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸை பேக் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட்ஸ், எள்ளுருண்டை, கடல மிட்டாய். ஸோ இது எதுவுமே வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஜிப் பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாலெட். நான் வாலெட்லேயும் கேஷ் நிறைய வைக்க மாட்டேன். இதில் கார்டு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வீட்டுக்கு போனால் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இதில் மொபைல் சார்ஜர், பேக்கப் சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு இல்லைன்னா எங்கேயும் மிஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு நான் இது ஒரு தனி பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ் தனியாக எதுவும் கலந்துடாமல் இருக்கிறதுக்காக. எப்போவுமே ட்ராவலில் இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் எப்பயோ ஜுவல்லரி ஏதோ வாங்கியிருந்தேன். அதுக்காக அவங்க கொடுத்தது. நான் இதுக்கு யூஸ் பண்ணுற பவுச் வந்து எங்கேயும் வாங்கினது கிடையாது. அதுக்கப்புறமா இது ஒரு ஹேண்ட் க்ரீம். எனக்கு ஸ்கின் ட்ரை ஆகிட்டே இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணது. சானிடைசர், ஒரு பென்னு. அப்புறம் நீங்கள் எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஜுவல்லரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்லேயே கேரி பண்ணுங்கள். சூட்கேஸில் அங்கெல்லாம் வைக்காதீங்க. இது எப்போவுமே ரிஸ்க்கு. அட்லீஸ்ட் நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். நான் எப்போ ட்ராவல் பண்ணும்போதும் ஜுவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் என்னோடய பேக்கில் என் கையிலே தான் கேரி பண்ணுவேன். அண்ட் இது ஒரு குட்டி பர்ஃப்யூம். பெருசு எடுத்துகிட்டு போனால் இடத்த அடைக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி குட்டி பர்ஃப்யூம் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது சீப்பு.
ட்ராவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால கொஞ்சம் வச்சுருக்கேன். வேறு இதில் ஒன்றும் இல்லை. உள்ளே கொஞ்சம் கேஷ் இருக்கும் தனியாக, இன்கேஸ் பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா வேணும் அப்படின்றதுனால. இது நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற மேக்கப் பேகு. திவாலி அப்போ ரெடியாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் வருது, அதுக்காக இந்த மேக்கப் பேக் எடுத்துகிட்டு போகிறேன். உள்ளே பெருசாக ஒன்றும் இருக்காது. இது நான் எப்போவுமே சூட்கேஸ்லேயே வச்சுருவேன், பேக்கில் கேரி பண்ண மாட்டேன். இன்றைக்கி இதை காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால நான் அந்த பேக்கில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காம்பேக்ட் பவுடரு. இது ரெவலானோடது. 500 என்னமோ பவுடர் மாதிரி, காம்பேக்ட் பவுடர் தான், ஆனால் நல்லாயிருக்கும். இது ஒரு ஹேர் சீரம், லாரியலோடது. விலை பார்த்தீங்கன்னா 575 இருக்கும். ஆனால் அது நீங்கள் தலை குளிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல ஸ்மெல் வரும். இது லீக்கும் ஆகாது. இது எனக்கு எப்போவுமே வேணும், அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு சீப்பு. அந்த சீப்பு காமிச்சேன் இல்லையா, அது ஜஸ்ட்டு ட்ராவலில் ஏதாவது சரி பண்ணோம் அப்படின்னா தான். நார்மலாக தலை சீவுறதுக்கு சீப்பு வேணும் இல்லையா, அதுக்காக இது. அதுக்கப்புறமா இது லாக்மி 9 to 5 வீகோ டர்மரிக். ஒரே ஒரு லிப்ஸ்டிக். இது ரெவலானோடது மேட் லிப்ஸ்டிக். இது நான் ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. பொட்டு பாக்கெட். மஸ்காரா, ஐலைனர். மஸ்காரா கலர் பார் தான். ஐலைனர் லாக்மியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு குட்டி பர்ஃப்யூம் பாட்டில். இது நான் லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன், எம்ப்ராக்னு சொல்லிட்டு. நல்ல ஸ்மெல் இருக்கும். இது அகேன் இன்னொரு ஹேண்ட் க்ரீம். இது காஜல். அப்புறமா லிப் பாம். இது எந்த ஸ்மெல்லோ கலரோ இருக்காது, ஜஸ்ட் பிளெயின் ஒயிட், வேஸ்லின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஊக்கு. ஊருக்கு போனால் புடவை தான் கட்டுவோம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம், அதுக்காக வேண்டி ஊக்கு. நான் ஊக்கு தொலைச்சிட்டே இருப்பேன். அப்புறமா இது ஒரு ஐப்ரோ பென்சில். இங்கே ப்ரஷ் இருக்கு இல்லையா, இது மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஐப்ரோ பென்சில் போட்டுக்கிறதுக்கு. இது அந்த ப்ரஷ்ஷு. இதுவும் லாக்மி இது தான் நினைக்கிறேன். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் 600 என்னமோ கொடுத்து வாங்கினேன். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது, நல்லா வேலை செய்யுது. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹேர் பேண்ட், ஒரு கிளட்ச் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா நான் கேரி பண்ணுறது எப்போவுமே இருக்கும். அது இல்லாமல் ஒரே ஒரு நெயில் ஃபைலர் இருக்குது. அவ்வளோதாங்க நான் இந்த பேக்கில் கேரி பண்ணுறது. இது எல்லாமே ஆனால் எடுத்து உள்ளே வச்சுடுவேன், சூட்கேஸோடு தான் இருக்கும் அது. இந்த காம்பேக்டில் ஆல்ரெடி மேலே ஸ்பாஞ்ச் வச்சு அவங்களே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் இதுக்கு மேலே நான் தனியாக பஞ்சு வைக்கலை. அது இல்லாமல் நீங்கள் ஐஷேடோவோ இல்லைனா நிறையா டிசைனில் இல்லைனா பேலட் ஏதாவது கேரி பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கொஞ்சமாக பஞ்சு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது உடையாமல் இருக்கும் அந்த பார்ஸ் எல்லாம். முடிஞ்சால் ஒரு சின்ன பாட்டிலில் ஹேண்ட்பேக்கில் தண்ணி எப்போவும் கேரி பண்ணுங்கள். இந்த பேகு நான் கலர் பாரில், இந்த மேக்கப் பேகு கலர் பாரில் வாங்கினேன் நான்.
250 சம்திங் அப்போ நான் வாங்கினப்போ. இது வாங்கி கூட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவ்வளோதாங்க, ஹேண்ட்பேக்கில் வைக்க வேண்டிய சாமானெல்லாம் முடிஞ்சிருச்சு. சூட்கேஸ் பேக் பண்ணலாம் வாங்க. இப்போ சூட்கேஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அமெரிக்கன் டூரிஸ்டர். நான் ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வேணும் அப்படின்றதுனால இந்த பெரிய சூட்கேஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஜிப் இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பில் நான் இன்னர்ஸு, டவலு, டாய்லெட்ரிஸு, நைட் ட்ரெஸ் இதை மட்டும் வைக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு எது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை எடுத்துக்கலாம். டெய்லி தேவைப்படுறது இல்லை அடிக்கடி எடுக்கிறது இதாக தான் இருக்கும். மார்னிங் ஏஞ்சோடனே ப்ரஷ்ஷு இதெல்லாம் தேவைப்படும். நான் இதில் ஆல்ரெடி பாக்ஸர்ஸு, இன்னர்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். டாய்லெட்ரீஸில் எது எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் பாக்ஸு, இது இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரஷ்ஷில் டஸ்ட் படாமல் இருக்கும். நாங்கள் 2 பேர் போகிறோம் அப்படின்றதுனால 2 எடுத்து வச்சுருக்கேன். டங் கிளீனரு, சோப்பு. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி சோப்பு இருக்கும், ஆனால் ஹமாம் சோப் தான் இருக்கும். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் வீட்டில் இருக்காது, ஹமாமில் தான் குளிச்சாகணும். எனக்கு ஒத்துக்காது ஹமாம் அப்படின்றதுனால நான் டவ் எடுத்துகிட்டு போகிறேன். பட்ஸு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஜிப் பவுச்சில் போட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு குட்டி பவுச் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் அப்படின்னா அந்த டவ் சோப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்டையை தூக்கி போட்டுருவோம். திரும்ப எடுத்துகிட்டு வரும்போது இதில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் யாரும் டவ் யூஸ் பண்ண மாட்டாங்க, நாங்கள் வச்சுட்டு வந்தாலுமே அது வேஸ்ட்டு தான். அதுக்காக இதை எடுத்து உள்ள வச்சிடலாம். இப்போ டவல் வைக்கிறேன். நைட் ட்ரெஸ்ஸு, என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஷார்ட்ஸு, இது எல்லாத்தையும் வச்சு அதோட உங்களுக்கு ஹேண்ட்பேக்கில் காமிச்சேன் இல்லையா இந்த பவுச்சு, இதையும் பாடி ஸ்ப்ரே ஒன்று இருக்குது, அது 2த்தையும் உள்ளே போட்டுடுறேன். இது ஹேண்டில் கேரி பண்ண வேணாம் அப்படின்றதுனால இதை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் இங்கே என்ன வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் என் ஹஸ்பண்ட் திங்ஸ் எல்லாம் வச்சிடுறேன். இது ஈக்குவலாக இருக்காது அப்படின்றதுனால நான் இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இதை வச்சுட்டு இது மேலே ஷர்ட்ஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய சாரீஸ். நீங்கள் சாரீ வைக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி சாரீ, ப்ளவுஸு, அதுக்கு இன்னர் யூஸ் பண்ணுறது எல்லாம் செப்பரேட்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த சாரீ வேணும்னா இதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டாலே போதும், மொத்தமாக கலைக்க தேவையில்லை. நான் ஒரு 3 புடவை எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் அங்கே போய் போடுறதுக்கு 2 செட் சுடிதார் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று காட்டனில், இன்னொன்று நார்மல் ட்ரெஸ்ஸில். அவ்வளோதாங்க, எங்களுக்கு தேவையான பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நான் வைக்க போகிறது எல்லாமே புது துணி தான். இது நான் தீபாவளிக்கு எடுத்த ஒரு சல்வார். ஸ்டிச்சிங் கொடுத்ததுனால அப்படி இருக்குது. அயன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். புடவை எல்லாமே அயன் பண்ணணும், ஆனால் நான் வீட்டுக்கு போயிட்டு அதை அயன் பண்ணிப்பேன். நான் முன்னாடியே போகிறதுனால அதை அங்கே கொடுத்து பண்ணிக்கலாம்.
இது மேலே எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அங்கே போய் துணி ஏதாவது துவைக்க முடியல, இல்லை கிளம்புற அன்னைக்கு துணி ஏதாவது ஈர துணி இருந்துச்சுன்னா இதில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதுக்கு மேலே இப்போ நான் புது ட்ரெஸ் அம்மாவுக்கு எடுத்தது, அப்பாவுக்கு எடுத்தது, எங்கள் புது ட்ரெஸ் வேறு, இது எல்லாத்தையுமே வச்சு பேக் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க, பேக்கிங் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஈஸி ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே இருக்க சின்ன பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எங்களோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்னொரு உபயோகமான வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும்